அந்த பூஜை நிஷ்டானுக்குள்ள வர மாதிரி இருந்தா நீங்க வாங்க. இல்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் எனக்கு. நீங்க இந்த பூஜையை எடுத்து பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க அகோரியா? அகோரிகள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க, அவங்களோட கால் தூசுவே நம்ம சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட். அப்ப அகோரிகள் உங்களுடைய குருக்கள்? ஆமா, நம்ம இந்தியாவில் தானே காசு இருக்குது. நீ போயிருக்கியா? ஏன் போல? உங்க அப்பா அம்மா போய்க்கிறாங்களா? ஏன் போல? உங்க தாத்தா பாட்டி போய்க்கிறாங்களா? தெரியல. நீ நினைச்சிட்டு இருக்கியா? உன்னால தனியா போகவே முடியாது தெரியுமா உனக்கு? வாரணாசி என்பது சாதாரண கோவில் கிடையாது. 3 இடத்துல இருந்து நீ பயணத்தை ஆரம்பிக்கணும். பார், என் பசு தலையாட்டுது பார், என் பசு தலையாட்டுது பார், பதில் சொல்லுது பாரு. என் பசு 6 கால் பசு. அது உலகத்துல எங்கேயா பார்த்துருக்கீங்களா? கேமரா திருப்பி காட்டுங்க பாருங்க. உனக்கு என்ன வயசு இப்போ? 26. உனக்கு 26. என்ன தெரியும் உனக்கு? முதல்ல மாதவிடாய் நாட்கள்ல பெண்கள் கோவிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காளி கோவிலுக்கும் அப்படி போக கூடாதா? தீட்டு என்பது பெண்களுக்கு மட்டும் கூட அந்த பராசக்திக்கே இருக்குது. அங்கே அம்பிகைக்கு அந்த ஓனி பீடத்துலேருந்து அப்படியே வரும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். இல்லை, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி நம்புறதுன்னு தெரியல. சும்மா நம்மளும் படிச்சுட்டோம், நம்மளும் 10 ரூபாய் சம்பாதிக்கணும், இஷ்டத்துக்கு பேசலாம், அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். கங்கையோட ஒரு சொட்டு நீர் நம்ம மேலே பட்டுட்டாலே போதும், அத்தனை பாவத்தையும் இந்த ஜென்மாலேயே முடிச்சுக்கும் சொல்லுவோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. பலி கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. பலி கொடுக்கறது அப்படின்னும் போது நீங்க கொண்டு வரீங்கன்னா அப்ப நீங்க வெட்டி பலி கொடுப்பீங்களா? இல்லை, நான் வெட்ட மாட்டேன். இது வரைக்கும் நான் வெட்டதே கிடையாது. அம்மாவும் அதை வந்து அவ ஆசைப்பட மாட்டேன் நான் வெட்ட சொல்லி. ஏன்னா எனக்கு நிறைய பெட்ஸ் இருக்கிறதால எனக்கு அது விருப்பமும் கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த வழிபாடில் அந்த அம்பிக்கை கொடுத்து தானே ஆகணும். அதனால வந்து யாராச்சும் வெட்டுவாங்க. நான் அம்பாள் முன்னாடி நின்று அம்மா கற்பூரத்தை நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்குவேன். அந்த பூஜைக்கு வரவங்கள ஒரு நைட்டு தங்க வச்சுட்டு, ஏன்னா நைட் எப்படியும் ஆல்மோஸ்ட் 12 மணி தான் ஆகும் முடியறதுக்கு. ஸோ அவங்கள வந்து இங்கே எங்கேயா தங்க வச்சு, அவங்க ஹோட்டல்ஸோ இல்லை நம்ம வீட்டில் கூட தங்கிக்குவாங்க. தங்கிட்டு மறுநாளைக்கு அந்த பலியில் நல்லா வேண்டிக்க சொல்லுவேன் நான். பாருங்கள், நம்மளுக்காக நம்மளோட கஷ்ட நஷ்டத்துக்காக அம்மாவுக்கு நம்ம ஒரு உயிர் வந்து இன்னைக்கு பலி கொடுக்குறோம், நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக இது நல்லபடி ஆகிடும். உங்களுக்கு நல்லபடி ஆன பிறகு உங்களோட பலி வந்து நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிடுவேன். அப்போ அந்த மாதிரி அவங்களோட பலி வேறு தனியாக நடந்துட்டு இருக்கும். இப்போ வராங்கல்ல, வந்த பிறகு அந்த சக்ஸஸ் ஆன பிறகு அந்த அம்மாவுக்கு கொடுத்துருவாங்க, ஆடு வாங்கி கொடுத்துருவாங்க. கொடுத்து நம்ம அதை பிரியாணி பண்ணி ஊருக்கே போட்டுருவோம். அந்த பூஜை நிஷ்டானுக்குள்ள வர மாதிரி இருந்தா நீங்க வாங்க. இல்லை எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் எனக்கு. ரொம்ப இல்ல, அதுதான் நான் கேட்டேன். நீங்க இந்த பூஜையை எடுத்து பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க அகோரியா அப்படின்ட்டு. அகோரிகள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க, அவங்களோட கால் தூசுவே நம்ம சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட். ஆனா எனக்கு இந்த ஜென்மால் நான் பிறந்து என்னோட குருமார்கள் அகோரிகள் சொல்ற தன்மை எனக்கு கொடுத்துருக்கால, அதுக்கு அவள் இந்த நம்பிக்கை வந்து இடம். அகோரிகள் உங்களுடைய குருக்கள்? ஆமா, அவங்க சித்தி பண்ணதான் இந்த பூஜை, என் தாய் சித்தி பண்ணதான் இந்த பூஜை. இந்த அம்மா வந்தது காஷி. இந்த அம்மா பாருங்க, அங்க அந்த மகாகாளி வந்தது வந்து காஷிலிருந்து எடுத்து வந்தது. தோகால மகா துர்கை, இந்த அம்மாவும் அங்கிருந்து தான் எடுத்து வந்தோம். அது பாருங்க, காஷி விஸ்வநாதர் அங்கிருந்து எடுத்து வந்தது. அகோரிகள் உங்களுக்கு? ஆமா, அந்த எல்லையில இருந்து அந்த அம்மாவுக்கு பூஜை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி வந்தது இது. அதோட பலன் தான் இன்னைக்கு எல்லாமே நம்ம பார்த்து நிற்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குமா, ஒரு விஷயம் நம்ம போகணும், அங்கேருந்து அடுத்து நகர்ந்து போகணும். எதுலையும் நம்ம ஸ்ட்ரக் ஆகிட்டோம், நம்ம எங்கேயோ மாட்டிக்கணும்னா நம்மளுக்காக யாரும் வந்து சாப்பிட முடியுமா? நம்ம மாத்திரை நம்ம தானே சாப்பிடணும், இன்னொருத்த சாப்பிட முடியுமா? அதே மாதிரி தான் பூஜைனா அந்த பூஜையால் மட்டும் தான் போய் அடிக்க முடியும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த பூஜையால் மட்டும் தான் அதை சரி பண்ண முடியும். நம்மளுக்கு ஒரு கண்டங்கள் இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஆபத்து இருக்குது, நம்ம ஒரு விஷயம் இருக்குன்னா அதை தடுத்து எடுத்தால் தான் அதுலேருந்து நம்ம பாஸ் ஆகி வெளியே வர முடியும். இல்லைன்னா அது ஸ்டக் ஆகி நம்ம நாசமாக தான் போவோம். ஆனால் இதில் மற்றவங்க தான் குளிர் காஞ்சிருவாங்க. புரியுதா? எல்லாமே என்ன நினைப்பாங்க, இந்த அம்மா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே, ஏன் இந்த பூஜை ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பண்ண சொல்ல நினைப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்க போது, எனக்கு ஒரு பேர் கிடைக்கும். என்னைக்கு வந்து நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க என்ன அந்த அம்மா கிட்ட போய் நம்ம என்ன அதனால தான் நான் சொல்வேன், யாருமே வரணும்னா முதல்ல பக்தியோட வாங்க, ஸ்ரத்தையோட வாங்க. அந்த பூஜையை எடுத்து அனுசாசமாக பண்ணுறாங்களா அவங்க மட்டும் உள்ள வாங்க. இல்லைன்னா என்கிட்ட வராதிங்கன்னு தான் சொல்வேன். தயவு செய்து வந்து எனக்கு டென்ஷன் பண்ணாதீங்க. ஏன்னா நான் அவளுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து சாதாரணமாக இந்த பூஜைக்குள்ளே வரல. நான் எத்தனை வருஷம் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். நான் எப்படி இருந்தவன் முன்னாடி, ஒரு இன்டர்நேஷ்னல் மாடல் நான், இந்த உலக அழகி பட்டத்தை வென்றவன் நான். ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையுமே விடுத்து அவளோட பாத கமலத்தில் முக்திக்காக நான் ஏங்கி நிற்கிறேன். எப்படி அகோரிகள் வந்து ஒரு நாளுமே அவங்களோட ஜீவ சமாதிக்காகவும் அந்த ஜீவனை வந்து இந்த கபாலத்துலேருந்து போகும்போது அவள் வந்து எடுத்துகிட்டு போவான்னு ஐதீகம். அந்த கால பைரவர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போன ஐதீகம்மா. அது மாதிரி நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனை பூஜைகள் கொடுக்கும், அது கணக்கு அவளுக்கு. அந்த பூஜையில் தான் நீங்கள் வந்து கலந்துக்கிறீங்க. உங்களுக்காக நான் தனியாக பூஜை பண்ணவே மாட்டேன். 1 கோடியில் எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்காக நான் ஒரு காலமும் பூஜை பண்ண மாட்டேன்.
அந்த 15 நாள் ஒரு நாள் என் தாயோட அந்த திதியில, அந்த அமாவாசை பௌர்ணமி திதியில கொடுக்குற பூஜையில நீங்க வந்து உட்கார்ந்து எழுந்தாலே முடிஞ்சிருச்சு கதை. நீ வந்து உட்கார்ந்து எழுந்தாலே முடிஞ்சிருச்சு. ஆனா எப்படி உட்கார வைப்பேன்? நீ விரதம் இருந்து பக்தியோட ஸ்ரதையோட நீ கையெடுத்து கும்பிடுறப்ப, தாயே என்னை காப்பாத்து, அந்த நொடியே உனக்கு பாஸ் மார்க் போட்டுருவா. போயிட்டு வா போ. நம்ம காளி வழிபாடு, கடவுள் வழிபாடு பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க நெறைய குட்டி சாத்தான், சாத்தான் வழிபாடுகள் இதெல்லாம் இருக்குல்ல. இது எல்லாத்துக்குமே என்ன வேறுபாடு? மாந்திரீகம் என்பது எல்லாத்துக்கும் தலைமையான ஒரு பீடம் அது. என்ன அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல என்னை காப்பாத்திக்கணும். ஏதோ ஒரு விஷயம் நான் போராடுறேன், நான் வாழ்க்கையில நான் ஓடி 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 உழைச்சி போறேன். ஆனா என்னோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கலையே, எங்க போனாலும் ஏதாவது ஒரு தப்பு தப்பா நடக்குது, எனக்கு வாழ்க்கையே சரியில்லையே சொல்லிட்டு அந்த மாதிரி அமங்கலமான ஒரு விஷயத்துல மங்களமாக்குறது தான் காளி. காளி என்பது மங்களம் ஃபர்ஸ்ட். அப்போ இந்த மாதிரி வழிபாடு எடுக்கும் பொழுது எங்களை மாதிரி குருமார்கள் மூலியமா நாங்க சொல்லி கொடுப்போம். இந்த எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கணும்னு. அப்படி ஆரம்பிச்சு முடிக்கும் பொழுது குருவா இருந்து நான் அனுகிரகம் பண்ணி அந்த பூஜையை எடுத்து கொடுப்பேன். எப்படி வந்து ஓம் சக்தி தெரியும்ல, பங்காரு அடிகளார். இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி உட்காந்துக்கிறாங்கன்னா எதனால? அந்த பூஜையின் வழிபாடு தான். அந்த பூஜையின் வழிபாடு தான் எல்லாத்தையும் இழுத்துன்னு வந்து நிக்க வச்சது. இப்ப ஐயப்பன் சபரிமலை மாலை அந்த சீசன் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே நம்மள மீறி ஒரு புத்துணர்ச்சி வந்துடும், நம்மள மீறி ஒரு ஆசை வந்துடும். அது மாலை போட்டவங்களுக்கு தெரியும், ஐயோ அடுத்த வருஷம் போடணும், அடுத்த வருஷம் போய். ஏன்? அந்த ஈர்ப்பு அங்க உட்காந்து இழுத்து நிற்குது. ஏன் இன்னைக்கு காஷி வந்து உலகத்திலே நம்ம இந்தியாவில் தானே காஷி இருக்குது. நீ போயிருக்கியா? ஏன் போல? உங்க அப்பா அம்மா போய்க்கிறாங்களா? ஏன் போல? உங்க தாத்தா பாட்டி போய்க்கிறாங்களா? தெரியல. அப்போ என்ன அர்த்தம்? யார் உன்னை அழைக்கிறாங்களோ, யார் உன்னை உள்ள கூப்பிடுறாங்களோ, உன்னோட 27 ஜெனரேஷன், உன்னோட தாத்தா பாட்டி அப்படி 27 இதுக்கும் முக்தி கொடுக்கணும்னு உன் தலையில விதி இருந்தால் மட்டும்தான் நீ அங்க காலை வைக்க முடியும். அப்போ இதே இந்தியாவில் தானே இருக்கிற. இங்கேருந்து நம்ம பாம்பே ஃப்ளைட் பிடிச்சி போகலாம், இங்கேருந்து டெல்லிக்கு ஃப்ளைட் பிடிச்சி போகலாம். ஏன் நம்ம வாரணாசிக்கு போக மாட்டோம்? சொல்லுமா? அழைக்காது. எப்போ அவள் அழைக்கிறாளோ நீ அப்பதான் உள்ளே நுழைய முடியும். அந்த மாதிரி எல்லா மாய மந்திரம் எப்பேற்பட்டதோ. அப்படின்னா ஏழைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களால அங்க போக முடியுமான்னு தெரியல. யார் சொன்னது? எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் யார் சொன்னது அந்த மாதிரி? நீ நினைச்சிட்டு இருக்கியா? உன்னால தனியா போகவே முடியாது தெரியுமா உனக்கு? வாரணாசி என்பது சாதாரண கோவில் கிடையாது. 3 இடத்துல இருந்து நீ பயணத்தை ஆரம்பிக்கணும். ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சு காசியில முடிச்சுட்டு திருப்பி காசில இருந்து ராமேஸ்வரம். நான் சொல்றேன் உனக்கு கணக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யாருமே தனியா அந்த மாதிரி போக மாட்டேன். பாரு, என் பசு தலையாட்டுது பார், என் பசு தலையாட்டுது பார், பதில் சொல்லுது பாரு. என் பசு 6 கால் பசு. அது உலகத்துல எங்கேயா பாத்திருக்கீங்களா? அது தலையாடிச்சு பார். நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னு தலையாடிச்சு பார். அதுதான் தெய்வ சக்தி. தலையாடிச்சா? கேமரா திருப்பி காட்டுங்க பாருங்க. என் குழந்தை எப்படி தலையாடிச்சு சொல்லு. சவுண்டு கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு. மணி சத்தம் கேட்டுச்சு. எப்படி கேட்டுச்சு? அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா புரிஞ்சுக்கமா. காசிலேருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் வந்து காசி. அதாவது ராமேஸ்வரத்தை நம்ம ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்சு திரிவேணி சங்கமம் போகணும். திரிவேணி போயிட்டு கயாவுக்கு போகணும். அந்த கயால தான் பிண்ட தர்மம், சீதா பிராட்டிக்கு பிண்ட தர்மம் கொடுத்த இடம். அங்க இருந்து காசிக்கு வரணும். காசியில வந்து எல்லாத்தையும் தொலைக்கணும் கங்கையில மூழ்கி. அதுக்கப்புறமா காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு அங்கிருந்து திருப்பி ராமேஸ்வரம் வந்து முடிச்சுட்டு தான் உங்க வீட்டுக்கே வரணும். அப்போ இந்த ப்ராசஸ்ல பணத்துக்கு அங்க பேச்சே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பணம் என்பது இன்னைக்கு நம்ம பார்த்து சம்பாதிக்கிறது. அந்த காலத்துல பணம் வச்ச போனாங்க எல்லாருமே. அந்த காலத்துல எப்படி போனாங்க? ஏன் இந்த காலத்துல அப்படி தாக்குறாங்க? டூர் டிராவல் வச்சிருக்காங்க. அந்த டிராவல்ஸ்ல 3000 கட்டினா கூட கூட்டு போறாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளைட்ல போறவங்க இருக்கிறாங்க, ட்ரெயின்ல போறவங்க இருக்கிறாங்க, இல்ல நான் ஏசில போறவங்க இருக்கிறாங்க, இல்ல ஏசி கம்பார்ட்மெண்ட்ல போறாங்க. ஆனா இன்னைக்கும் போயின்னு தானே இருக்கிறாங்க. பல கோடி பேர் இன்னைக்கும் வந்து தானே இருக்கிறாங்க. அதுக்கு நீ யாரும் வராம. இதுல காசு பணத்துக்கு முக்கியமே கிடையாதுமா. பக்திக்கும் உன் தலையில எழுதிருக்க எழுத்துக்கும் தான் அங்க முக்கியம். அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு யாருமே கோயிலுக்கே போக முடியாது. காசிக்கு போகணும் அப்படிங்கறதுல வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவிச்சு முடிச்சுட்டு அந்த கடைசி காலகட்டத்துல தான் போகணும்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையா? அது ஏன்னா முக்தி ஸ்தலம் அது. அதாவது உனக்கு என்ன வயசு இப்போ? 26. உனக்கு 26 என்ன தெரியும் உனக்கு? சொல்லு. உன் குலதெய்வம் என்ன? முனீஸ்வரன். பெண் தெய்வம் தெரியல. இப்ப இதே நீ என் பூஜையில வந்து அதை சொல்லியிருந்தனா, நான் சொல்லி கொடுக்குற அந்த பூஜை நீ ஆரம்பிச்ச உன் பெண் தெய்வம் குலதெய்வம் யாருன்னு உன் வீட்டு வாசல்ல வந்து நின்று காட்சி கொடுக்கும் உனக்கு. ஏன்னா இந்த பூஜை அத்தனை சக்தி வாய்ந்த பூஜை. 27 அம்பிகைகளை நாங்க ஆவாகனம் பண்ற பூஜை இது. அப்போ உன் பெண் தெய்வம் தன்னால எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும் இல்ல நீ சரியாம அவளுக்கு பூஜை வழிபாடு பண்ணலாம், அந்த அம்பிகை மனமிறங்கி வந்து காட்சி கொடுப்பா உனக்கு. அதை நான் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்க குலதெய்வம் தெரியாம வராங்க பார், அவங்க சொல்லுங்க, அம்மா
நான் பார்த்துட்டேம்மா, இந்த அம்மா வந்து என் பேர் சொல்லிச்சுமா, எங்கள் ஆயா மாதிரியே இருந்தாங்கம்மா, மஞ்சள் போட்டு பெரிய போட்டு என் பேர் மீனாட்சியோ இல்லை காமாட்சியோ இல்லை அந்தந்த குலதெய்வத்தோட பேர் என்னவோ நான் தான் உங்களை சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ நடக்கும். காசியில் பிறக்குங்க அத்தனை பேரும் கைலாசத்தில் பிறந்தவங்களுக்கு சமம் சொல்லுவாங்க. புரியுதா? கைலாச வாசின்னு சொல்லுவாங்க. அதாவது டைரெக்டா அங்க யார் தப்பு பண்றாங்களோ அவங்களாம் அந்த காசியில பிறப்பெடுத்து கங்கையில மூழ்கி திருப்பி அங்க மேல போயிடும்னு ஐதீகம். கங்கையோட ஒரு சொட்டு நீர் நம்ம மேல பட்டுட்டாலே போதும், அத்தனை பாவத்தையுமே நம்ம இந்த இந்த ஜென்மாலேயே முடிச்சுக்கும் சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் திருமணம் ஆகலை, நீ அங்க போனீன்னா உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க வச்சுக்க, நீ அங்க போனா நீ என்னென்னு பிண்டம் கொடுப்ப? உன் வாழ்க்கையில எத்தனை பேர் இறந்துருக்கா உனக்கு என்ன தெரியும்? இதே நீ ஒரு 55 வயசோ 60 வயசோ நீ போகும் பொழுது உன் வாழ்க்கை பயணத்துல எல்லாத்தையும் பார்த்துருவேன். அப்போ உன் மாமனார் வழியில எத்தனை பேர் இறந்துருக்காங்க, உங்க அப்பா அம்மா வீட்டுல அந்த வழியில எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, உன் நண்பர்கள் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, உன் வீட்டுல வளர்த்த பெட்ஸ் எத்தனை பேர் இறந்துருப்பாங்க. அத்தனை பேருக்குமே நீ உட்கார்ந்து பின்னம் தரும் பொழுது அன்னைக்கு தெரியும் அந்த காசியோட பலம் என்னன்னு. முதல்ல மாதவிடாய் நாட்கள்ல பெண்கள் கோவிலுக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. See, காளி கோவிலுக்கும் அப்படி போக கூடாதா? முதல்ல வந்து மாதவிடாய் காலத்துக்கு வெளியவே வரக்கூடாது ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம சயின்ஸ் படியே பார்க்கலாம். சரி, ஹைஜீனிக்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ எப்பவுமே வந்து நம்மளோட உடம்புல இருக்கு கெட்ட அசுத்த ரத்தம் தான் அது. அப்போ அது வரும் பொழுது நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் அருவருப்பாக இருக்கும். சரி, இன்னைக்கு விஸ்பர், இன்னைக்கு எல்லா விதமான ஒரு அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் இருந்தால் கூட அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. அவங்க வந்து துணி பழைய துணி வச்சோ இல்லை பழைய புடவைங்களை வச்சு தான் அவங்க அந்த தீட்டோட இதை வச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அப்போ அது நகரும் பொழுது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, அந்த ஒரு விஷயத்துக்கு தான் சரி எல்லாமே புரிஞ்சுங்க. எல்லாமே இன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது, எல்லாமே ஆதி காலத்தில் ஆரம்பிச்சது. இன்னைக்கு அது அட்வான்ஸ் ஆனதால் நம்மளுக்கு இன்னைக்கு கம்ஃபர்டபுள்னஸ் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம் தவிர்த்து. பட் அந்த கம்ஃபர்டபுள்னஸ் தான் அங்கே. மேபி அந்த காலத்துலேயே வந்து விஸ்பர் போல் இருந்தது, இல்லை அந்த காலத்தில் எல்லாமே இருந்தால் மேபி வந்து இதெல்லாம் மறைஞ்சிருக்கும். ஆனால் இன்னொன்று சொல்கிறேம்மா, தீட்டு என்பது பெண்களுக்கு மட்டும் அந்த பராசக்திக்கே இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் சில கோயில்கள் இந்தியாவில் இருக்குது. தெரியுமா உனக்கு? காமாக்கியா, எப்போது டைம் கிடைச்சா பாருங்க. அங்கே அம்பிகைக்கு அந்த ஓனி பீடத்துலேருந்து அப்படியே வரும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். அப்படி வரும் பொழுது அந்த அம்பிகைக்கு அந்த மாதத்துக்கு 3 நாள் வரும், வருஷமெல்லாம் வரும் அந்த அம்மாவுக்கு. அந்த 3 நாள் வரும் பொழுது அந்த இருக்கிற எந்த பெண்களுக்குமே 3 நாள் தூரம் வராதான். அந்த காமாக்கிய ஊரில் இருக்கிற பெண்களுக்கு 3 நாள் தூரம் வராதான். அந்த அம்பிகைக்கு முடிஞ்ச பிறகுதான் மற்ற பெண்களுக்கு தூர நாட்கள் வருமா. இதுக்கு என்ன சொல்ற? இல்ல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி நம்புறதுன்னு தெரியல. நீ காமாக்கியா போய் தான் கேட்கணும். என்ன கேட்டா என்ன பிரயோஜனம்? அவ்வளோ போய் கேளு, கருங்கல்ல இருந்து எப்படி வந்துன்னு கேட்கணும் நீ. அதே மாதிரி கேரளால ஒரு இடம், அந்த அம்பிகை அங்கே பார்வதியா உட்காந்துருக்கா, அந்த அம்பிகைக்கு அதே மாதிரி தான். கரெக்ட் தானே? ஏன் இவ்வளோ ஏன் போற? காசியில் ஏன் பிணம் நார மாட்டுது? இங்கே பிணம் எரிச்சா எவ்வளோ நாற்று அடிக்குது. இன்னைக்கு கரண்ட் பாக்ஸ் போட்டு அமுத்தி விட்டுறோம். ஏன்? அந்த ஸ்மெல் தாங்க முடியாது. ஏன்னா ஊர் சுருங்கிடுச்சு, நாடு நகரம் சுருங்கிடுச்சு. அதனால வழி இல்லாமல் ஸ்மெல் வந்து ரொம்ப அடிக்குது. போனால் இந்த ஸ்மெல் நம்மளால பக்கத்தில் இருக்க முடியல சொல்லி தான் மிஷினில் போட்டு அடக்கிடுறோம். கரெக்ட் தானே? ஆனால் இதே காசியில் அதே பிணத்தை எரிக்கிறது அங்கே தான், அதே பிணத்தை குளிப்பாட்டுறது அங்கே தான், அங்கேயும் நாம் தான் குளிக்கணும். அதே கங்கையில் குளிச்சு தானே உள்ள போனால் அங்கே தீட்டே கிடையாது. யார் சொன்னது இதெல்லாம்? ஆன்மீகம் தெரியாதவங்க பேசுகிற பேச்சு இதெல்லாம். எந்த அம்பிகைக்குமே தொடலாம், தப்பே கிடையாது. ஏன் ஓம் சக்தி அவர் தொட வைக்கல எல்லா சாமியுமே? இதே வடநாட்டில் போய் பாருங்க, எல்லா கல்கத்தா காளியும் சரி, தட்சிணா காளியும் சரி, எந்த காளியும் சரி நீங்கள் தொடலாம் அம்பிகை. அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சில கோட்பாடுகள், சில தேவதைகளுக்கு சில உடன்பாடுகள் இருக்கு. அதனால எல்லாமே மாறிட முடியுமா? ஒரு வீட்டில் 5 பேர் பிறக்கிறாங்க, 5 பேர் மைண்ட் வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்குமா? சொல்லுமா? கிடையாது. அதே மாதிரி ஒரே வீட்டில் 5 பேர் ஒரே மாதிரி பதார்த்தத்தை ஆசைப்பட்டு சாப்பிடுவோமா? ஏன்? ஒரு தாய் வயிற்றுல பெற்றவங்க தானே, அந்த ஒரு தாய் எச்சில் பால் குடிச்சு தானே அந்த 5 பேரும் பிறந்திருப்பாங்க. ஆனால் ஏன் சாப்பாடு மட்டும் தனித்தனி ருசியாக கேட்குறாங்க? அப்போது மனிதனாக பிறந்த நம்மளுக்கே அந்த மாதிரி சொல்லு. ஒரு எல்லைக்கும் ஒரு அசுரர்களை வதம் பண்ணி ஒரு தேவர் முனிவர்களை மனிதர்களுக்காக இங்கேருந்து அம்பா ஓடி வந்து நின்றாலே அப்போ அவளுக்கு எவ்வளோ ஒரு இது இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி பார்த்துட முடியுமா? ஸோ அதில் பார்க்கறது நம்மளுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். சரி, நீங்கள் வந்து எப்படி வேணால் போய் சாமியை தோடுறேன்னு வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு என்ன அந்த ஆனந்தம் கிடைச்சிருது? தெய்வ நம்பிக்கை இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தை தெய்வமாக பார்க்கக்கூடாது,
நம்ம பெத்த தாயோட நம்மளோட முழு மூச்சா பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நம்ம இன்னைக்கு துணிமணி உடுத்துலேருந்து, நம்மளுக்கு கை கால் சுகம் எப்படி எல்லாமே அவ போடுற பிச்சை. இன்னைக்கு இந்த உலகத்துல எப்படியோ பறக்குறாங்க. இப்பெல்லாம் வந்து ஜென்ரேஷன் பக்கத்து பார்த்தா பயமா இருக்குது நம்மளுக்கு. பரவாயில்ல, நம்ம ஏதோ தப்பி தவறு நல்லா பொறந்துட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம்லாம் ஜென்ரேஷன் ரொம்ப வஸ்டா இருக்கும். ரொம்ப யோசிக்க கூட முடியாது. அந்த மாதிரி ரொம்ப வஸ்ட். ஏன்னா கலியுகம் ஆரம்பிச்சிச்சு, அவ்வளவுதான். அந்த காலத்துலலாம் பூகம்பம் வந்ததா, சுனாமி வந்ததா, இல்லை ஏதாவது உலகத்தின் அழிவு பாதையில போச்சா கிடையாது. ஏன்னா தர்மத்தோடு நின்னாங்க எல்லாருமே. எல்லாருமே தர்மத்தோடு நின்னாங்க. வேர்வை சிந்து உழைச்சாங்க. புரியுதா? அண்ணன் தம்பிங்களுக்கு பெத்த தாய் தகவல் தன் கருவுல இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. இன்னைக்கு அப்படி பார்க்குறாங்களா? அப்புறம் எங்க தர்மம் நிற்கும் சொல்லுங்க? கடைசி ஃபைனல் டச் இந்த தெய்வங்கள் தான். இந்த தெய்வங்களும் இன்னைக்கு இல்லைன்னா உலகம் சர்வநாசம் ஆயிடும். முடிஞ்சிருச்சு கதை. நம்மளுக்கு கொடுக்குற ஒரு இயற்கை சீற்றம் நம்மள அறிகுறி பண்ணுது. நம்மளுக்கு வந்து அது எச்சரிக்குது. ஒழுங்கா இருங்க, ஒழுங்கா இருங்க, ஒழுங்கா. தெய்வம் வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவ மகா காளி. காலை ஓங்கி ஒரு அடி அடிச்சா உலகம் லவக்குன்னு போயிடும் உள்ள. முடிஞ்சிடும் கதை. பஞ்சபூதங்களை தான் அவ வந்து நிர்ணயம் பண்ணி வச்சுக்கிறான். அந்த பஞ்சபூதம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். அவங்க தான் அதை வந்து கான்ஸ்டியூஷன் பண்ணி எல்லாமே சரி பண்ணுவாங்க. நவகிரகங்கள் அதுக்கு ஹெட்டு. அவங்க தான் துவைச்சி எடுப்பாங்க நம்மள. அந்த மாதிரி ஒரு விஷயத்துலையுமே அவ வந்து இறங்கிப்பா. அவ சுப்ரீம் பவர். அவ இறங்கி போறா. அவளால படைக்கப்பட்ட வேலையாட்கள் இருக்கிறாங்களா, அவங்க பாத்துக்குவாங்க எல்லாம். நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கும் கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா நீங்க அம்மாவை பத்தி எனக்கு கேட்டீங்கன்னா 24 hours கூட பேசினே இருப்பேன் நான். எந்த அம்பிகை பத்தி பேசினாலும் எனக்கு அந்த விளக்கத்தை கொடுப்பேன். எந்த விஷயத்தை நீங்க பேசினா கூட அது ஆணி வேர்ல இருந்து நான் சொல்வேன் நான். ஏன்னா அதுதான் தீர்க்கமான நம்பிக்கை, தீர்க்கமான ஞானம். அது தேவி வழிபாடு என்பது சாதாரண வழிபாடு இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க சிவன் வழிபாடு தான் பெருசு, பிரம்மா வழிபாடு தான் பெருசு, மகாவிஷ்ணு வழிபாடு தான் பெருசு. ஏன்னா அசுரர்களுக்கு வாரங்களை அள்ளி அள்ளி கொடுத்துவானா. ஆனா அந்த மும்மூர்த்திகளும் பின்னாடி இந்த சக்தி கொடுத்தல இவ தானே. அப்போ நம்ம இவளை நினைச்சு நிற்கும் பொழுது நம்மளுக்கு கொடுக்காம அம்மா போயிடுவா. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் நடந்துக்குன்னா அதுல அந்த அவன் நினைக்கிறதால அது நடந்து நிற்குது. சொல்லுங்க. இல்லைன்னா இத்தனை கோயில்கள், எத்தனையோ அரசர்கள் வந்து எத்தனையோ வேற்று மதத்துகள் வந்து ஆண்டு இருந்தாலும் அவங்க நினைச்ச இந்த கோயில்களை தரமட்டமா ஆக்கிக்கலாம்ல. ஏன் இன்னைக்கும் தலைச்சு நிற்குது நம்ம இந்து மதம்? அது அம்பிகையோட சக்தி தான், தெய்வங்களோட பலம் தான் அது. நம்மளே இந்த ஜென்மத்துல இந்த பூமியில இந்த புண்ணியம் மண்ணில் போது நம்ம எத்தனை புண்ணியம் பண்ணிக்கணும். நம்ம முன்னோர்கள் எத்தனை புண்ணியம், நம்ம குலதெய்வம் எத்தனை கருணையா இருந்தா இந்த குலத்துல இந்த ஜென்மால நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஜனனத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம மனசுல நினைச்சுக்கணுமா? சும்மா நம்மளும் படிச்சுட்டோம், நம்மளும் 10 ரூபாய் சம்பாதிக்கணும், இஷ்டத்துக்கு பேசலாம், அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா கடைசியில பாலும் கிணல் விழப்போகுது நீதான். ஆன்மீகத்துல இருக்கிறவங்க கஷ்டத்தை அனுபவிப்பாங்க, ஆனா நஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா பேசுறவங்க நஷ்டப்பட்டுருவாங்க. வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? கஷ்டங்கள் என்பது வேற, நஷ்டங்கள் என்பது வேற. கஷ்டங்கள் இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு தொலைஞ்சிரும். ஆனா நஷ்டம் போயிடுச்சுன்னா திருப்பி வரவே வராது. ஒரு உயிரே சொல்லு, அதை காப்பாத்திருவேன் என் தாய். நிச்சயமா நம்ம அடுத்த நேர்காணல இன்னும் நிறைய விரிவா அதை பத்தி பேசுவோம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.